வணக்கம். இந்த நாள் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒரு அப்பா அவங்க பையன் அப்படி திட்டினாராம், சும்மா வெட்டியாக ஊரை சுற்றிட்டு இருக்காத, பிரயோஜனமாக இரு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவன் பதில் சொன்னானா, நான் ஊர் சுற்றினா மட்டும் திட்டுறீங்க, ஏசாமி மட்டும் ஊர் சுற்றலாமா, அவரும் ஊர் சுற்றின்னு தானே இருந்தாருன்னாராம். என்னடா அது, ஏசாமி ஊர் சுற்றிந்தார் என்ன சொல்கிற, பைபிளில் போட்டிருக்கல, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், அப்போ அவரும் சும்மா சுற்றின்னு தானே இருந்தாருன்னு. அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், டே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஊர் சுற்றுறது, வெட்டியாக ஊர் சுற்றுறதுங்கிறது வேற, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் சுற்றி திரிந்ததனுடைய நோக்கமே நன்மை செய்கிறதுக்கு தான். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா இன்றைக்கி பெரும்பாலான தவறுகள் எங்கே ஆரம்பிக்குது, இளைஞர்கள் சும்மா டீக்கல்ல மீட் பண்ணிட்டு வரேன், சும்மா உட்காந்து அவனோட பேசிட்டு வரேன், சும்மா கொஞ்சம் டைம் பாஸ்ட் வரேன், சும்மா ஒரு இடத்துக்கு போகும்போது சும்மா வெளியே சுற்றும் போது தான் பிரச்சனை வருது. நீங்கள் போகிறவங்க எல்லாருமே ஒரு நோக்கத்தோடு போகணும். நோக்கம் இல்லாமல் போகிறது நாய். நான் அப்படி சொல்கிறதுக்காக கோச்சுக்காதீங்க. நீங்கள் நம்ம தெருவில் இருக்கிற நாய் பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கேருந்து இங்கே ஓடும், அங்கேருந்து இங்கே ஓடியாரும், அங்கே ஓடும். அதுக்கு ஏதோ பர்பஸ்லாம் கிடையாது, சும்மா ஓடும். அப்போது சும்மா சுற்றி திரியறதுங்கிறது தவறு. ஒரு நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்துவான் சுற்றி திரிந்தார் தான். என்ன சுற்றி திரிந்தார்? நன்மை செய்வதற்காக சுற்றி திரிந்தார். இந்த மக்களுக்கு நன்மை செய்வதற்காக சுற்றி திரிந்தார். இன்னொன்று பைபிளில் போட்டிருக்கு, நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. அதுக்கும் இயேசு கிறிஸ்து தான் உதாரணம். வாழ்நாளெல்லாம் நன்மை செஞ்சார், கடைசியில் சிலுவையில் இருக்கும்போதும் அப்பா இவங்களை மன்னிச்சிருங்க நன்மை செஞ்சார். சாவர வரைக்கும் அவர் சோர்ந்து போகல. இந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ, கேட்குறாங்களோ கேட்கலையோ, நன்மை செய்வதில் அவர் சோர்ந்து போகலை. அப்போது ஏசாமியை ரோல் மாடலாக ஏற்றுக்கிட்டு அவரை மாதிரி நான் சுற்றி திரினா, சுற்றி திரி, நீ சுற்றி திரியறதுனால ஏதாவது நன்மை இருக்கா அடுத்தவனுக்கு? அப்படி நன்மை செஞ்சு சில பேர் நன்மை செஞ்சுட்டு கடைசியில் சா இதில் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் இந்த ஊரில் எவனும் நன்றியாக இருக்க மாட்டானே, துரோகம் பண்ணுறான்னு நினைக்கிறோம்ல, அப்படி நினைக்கல. இயேசு கிறிஸ்து சிலுவை பரியந்த நன்மை செய்தார். எனவே நீ சுற்றி திரிவது என்பது நோக்கத்தோடு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நன்மை செய்யல சோர்ந்து போகக்கூடாது. அதுதான் இயேசு கிறிஸ்துவானத்தை நம்ம கற்றுக்கிற டீச்சிங். நம்மளும் நன்மை செய்யணும், ஆனால் நமக்கு விரக்தி ஆகிடுது. என்னங்க எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நன்றியாக இருக்க மாட்டுறாங்களே, இவ்வளோ நல்லது செஞ்சு கடைசியில் மறந்துட்டாங்களே, நமக்கே துரோகம் செய்கிறாங்களே அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்களே. துரோகம் செஞ்சாலும் நன்றியாக நினைக்கலனாலும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் அப்படின்னு தான் பைபிள் நமக்கு சொல்லுது. சோர்ந்து போகாமல் இருந்தால் என்ன சார் எனக்கு கிடைக்கும், நான் பாடி நன்மை செஞ்சு செஞ்சு ஏமாந்துன்னு போகிறதா? இல்லை, நீங்கள் செய்கிற நன்மைக்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒருவேளை உங்கள் மூலம் நன்மை பெற்றவர்கள் அதை நினைக்காமல் இருக்கலாம், பார்க்காம இருக்கலாம், நான் கடவுள் பார்த்துட்டு இருக்கார். எனவே உங்களுடைய நன்மைகளை பெற்றவர்கள் கணக்கு வைத்து கொள்ளவில்லை என்று சொன்னாலும், அதாவது அந்த நன்மையை பெற்றவர்கள் கணக்கு வைத்து கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கடவுள் கணக்கு வைத்திருக்கிறார். நான் தினந்தோறும் என்ன செய்கிறேங்கிறத அவர் அக்கௌண்ட் எழுதிட்டு இருக்கார். எனவே இங்கே அவனும் அதை வரவு வைக்கலைனாலும் பரவாயில்ல, அங்கே வரவு வைக்கப்படும் என்பதால் அவரோடு உறவு வைத்தவர்கள் அங்கே வரவு வைப்பதற்காக நன்மை செய்கிறவராக சுற்றி தெரியணும், நன்மை செய்வதில் சோர்ந்து போகவே கூடாது என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வான்மலர் நிலைய நேயர்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதிலும் ஆண்டுடைய இறை சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி, அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் திருச்சபையாருக்கு எழுதுகிற கடிதம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-14 நான் வாசிக்கிறேன். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் மேல் ஒருவருக்கு குறை உண்டானால் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. இன்றைய காலகட்டங்களில் பிறரை நேசிக்கவோ பிறரை தாங்கவோ மனிதனுக்கு மனமில்லை. போராட்டமான உலகம், சுயநலமான வாழ்க்கையில பிறரை குறித்த கரிசனையோ பிறரை குறித்த எண்ணங்களோ இல்லை. தான் மட்டுமே வாழ வேண்டும் என்ற சுயநலத்திலே மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். குறிப்பாக இன்றைய சமூகத்தில் நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், முதியோர் இல்லங்களும் அநாத இல்லங்களும் தெருவோரங்களிலே அநேக முதியோர்களும் அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களை பார்த்தெல்லாம் நாம் வியப்போடு ஏன் இவங்க எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க என்று நாம் யோசிக்கிறோம். இதற்கு காரணம்
ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ள மனமில்லை. இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோரை தாங்க மனமில்லாமல் கைவிடுகிற சூழலாகவே இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது துயரத்திலும் துன்பத்திலும் வியாதியிலும் போராட்டத்தில் வாழ்கிற மக்களை தாங்கக்கூடிய வாழ்க்கையாகவே இருக்கிறது. ஏனென்றால் நாமும் கைவிடப்பட்ட நிலையில இருந்த போது கடவுள் நம்மை தாங்குகிறவராகவே இருக்கிறார். இதே அதிகாரத்தில் நீங்க பின்னாடி பார்க்கும் போது 18ஆம் வசனத்திலிருந்து பவுல் குடும்ப வாழ்க்கையை குறித்து சொல்லும் போது, நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு கணவனை மனைவி தாங்க வேண்டும், மனைவியை கணவர் தாங்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளை தாங்க வேண்டும். ஆனால் இன்றைய சமூகத்துல சுயநலமோடே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிறரை நேசிக்கவோ பிறரை தாங்கவோ பிறரோடு அன்பு கொண்டு உறவோடு வாழவோ மனிதனுக்கு மனமில்லை. ஆனால் இங்கே பவுல் அழுத்தமாக சொல்கிறார், நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளுங்க. ஏனென்றால் கிறிஸ்து நம்மையும் தாங்கிக் கொண்டு வருகிறார். அதை தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கடவுள் நம்மை உள்ளங்கையில வைத்து ஒவ்வொரு நாளும் தாங்கி வருகிறவராக இருக்கிறார். நீங்கள் வேதாகமத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் அடிமையா இருந்த போது, துன்பத்துல வாழ்ந்த போது, உடைய வாழ்க்கை மிகுந்த கசப்பில் இருந்த போது கடவுள் அவருடைய உபத்திரவத்தை பார்த்து இறங்கி வந்தாராம். யாத்ரா புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆளோட்டின் நிமித்தமாக அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி புது வாழ்க்கையை தருகிறார். ஏனென்றால் அவர் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேக ஸ்தம்பமாக இருந்து ஒவ்வொரு நாளும் மக்களை தாங்கி வந்தார். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் கடவுள் நம்மை தாங்கி வருகிறார். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா ஆபத்துகளிலும் போராட்டங்களிலும் கடவுள் நம்மை தாங்கி ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு வாழச் செய்கிறார். அந்த நன்மையை பெற்றுக் கொள்கிற நாம் பிறரை தாங்க மனமில்லை. இன்னைக்கு குடும்பத்தில் உள்ள மக்களை தாங்க மனமில்லை. நம்முடைய சகோதரனை ஏழையாகவோ தரித்திரனாகவோ கஷ்டத்துல இருந்தால் அவனை தாங்கவோ அவனுக்கு உதவி செய்யவோ நாம் மனமற்றவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பவுல் இங்கு அழகாக சொல்கிறார், நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவது, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் குறை உண்டானால் ஒருவருக்கு ஒருவர் மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்முடைய குறையை நாம் எண்ணி பார்க்க மனமில்லை. நான் செய்வது மட்டும்தான் சரி என்று நம்மை நாமே நாம் பெருமைப்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. இன்னைக்கு குறை உண்டால் மன்னிக்க மன வேண்டும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில கணவனை மனைவி மன்னிக்க மனமில்லை, மனைவியை கணவர் மன்னிக்க மனமில்லை. அதனால்தான் இன்னைக்கு நிறைய நீங்க கோர்ட்ல போய் பார்க்கும்போது விவாகரத்துல கிறிஸ்தவம் தான் இன்னைக்கு முதலிடமா இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு காரணம் மன்னிக்க மனமில்லை. இருதயம் கடினமா இருக்கிறது. அவர்களை மீது கோவப்படுகிறார். சில நேரங்கள் நீங்க பார்க்கணும்னா, அவன் செத்தாலும் அவன் கூட நான் பேச மாட்டேன், அவன் உறவே எனக்கு வேண்டாம் என்று அநேக குடும்பங்கள் இன்னைக்கும் அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல, நாம் ஒருவருடைய ஒருவர் குறையை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து நம்மை மன்னித்திருக்கிறார். நம்மை சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் எல்லாவற்றிலும் மன்னித்து நமக்கு வாழ்வு கொடுக்கிறார். அதை தான் பின்னாடி அவர் சொல்லும் போது, நீங்க கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து நம்மை எப்படி மன்னித்திருக்கிறார் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், சங்கீதம் 51 தாவீது அழகா சொல்கிறார், நான் துர்குணத்திலே பிறந்தவன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தர. அப்போ பாவியான நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் மன்னிக்கிறவராகவே இருக்கிறார். அவர் மன்னிப்பதனால்தான் நீங்களும் நானும் இந்த உலகத்துல ஜீவித்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை மன்னிப்பது போல நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னித்து வாழும் போது நமக்கு ஆண்டவர் பரிபூர்ண மகிமையை தர வல்லவராயிருக்கிறார். அதை தான் நீங்க 12ஆம் வசனத்தை சொல்லும் போது, ஆகையால் கடவுள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களும் பரிசுத்தரும் பிரியமான நீங்கள் உருக்கமான இரக்கத்தையும் தயாளத்தையும் தாழ்மையும் சாந்தத்தை நீடிய பொறுமையும் தரித்து கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும், ஒருவருடைய ஒருவர் குறையை மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் நம்மை மன்னித்தது போல நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் யாரையெல்லாம் மன்னிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என் கணவரை மன்னிக்கவில்லையா? என் மனைவியை மன்னிக்கவில்லையா? என் அண்ணனை மன்னிக்கவில்லையா? என் தம்பியை மன்னிக்கவில்லையா? என் அக்காவை மன்னிக்காமல்
நான் மனமுடைய வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்கள். நாம் பிறரை மன்னித்து வாழ வேண்டும். அதைதான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். நீ கடவுளுக்கு எவ்வளவுதான் காணிக்க கொண்டு வந்து வைத்தாலும் ஆண்டவர் சொல்றார், உனக்கும் உன் சகோதரனுக்கும் பகை இருந்தால் முதல் அவனோடு போய் என்ன பண்ணுமா? ஒப்புரவாக வேண்டும், மன்னித்து வாழு. அப்போ கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல இந்த உலகத்துல நாம் யாரிடமெல்லாம் கோபமாயிருக்கிறோமோ, யாரிடமெல்லாம் பகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, உங்களை மன்னித்து வாழ வேண்டும். ஏனென்றால் வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில நாம் பிறரை மன்னித்து வாழும் போது ஆண்டவன் நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் பார்க்கும்போது இயேசு ஆண்டவர் கடைசியாக கல்வாரி சிலுவையில தன்னை அடித்து அவமானப்படுத்தி நிர்மூலமாக்கி ஏன் மரணத்துக்கே கொண்டு போன மக்களை பார்த்து சொல்கிறார், பிதாவே அவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவன் நம்மை மன்னித்தது போல பிறரை மன்னித்து வாழ தூய ஆவியானவர் நமக்கு துணை செய்வாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இரக்கங்களின் பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிற சுவாமி, இதோ கேட்ட திருவசனங்களிலே நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையில நாங்கள் பிறரை மன்னித்து வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஏனென்றால் எங்களை நீர் மன்னித்து ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழ செய்கிற சுவாமி, அந்த மன்னிப்பில் நாங்களும் பிறரை மன்னித்து வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியாருடைய தேவ பிரசன்னமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலிருந்து உங்களை பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.